வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிராப் தமிழ். ஒரு நாள் ஒரு அறிவுத்துளி வெற்றிக்கு பெரிய நம்ம இப்போ பிப்ரவரி 2026 இருக்கோம். கடந்த 30 நாள்ல இந்தியாவே ஆச்சரியப்பட்ட 2 விஷயம் பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஒண்ணு, நடுக்கடல்ல 8 நாடுகளோடு இந்தியா நடத்த போற மர்ம மைத்ரி வேட்டை. இன்னொன்னு, நம்ம ஊர் டீ கடை அண்ணன் முதல் மூட்டை தூக்குற அண்ணன் வர எல்லாருடைய தலையெழுத்தையும் மாத்த போற ஒரு பென்ஷன் புரட்சி. இது என்ன? எக்ஸாம்ல இதுல இருந்து எப்படி கேள்வி வரும்? இதோ பக்கா நோட்ஸ். ஜனவரி 17 அன்னைக்கு நடுக்கடல்ல ஒரு மிக பெரிய மர்ம மைத்ரி வேட்டைய இந்தியா தொடங்கி இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? அதுதான் சாகர் மைத்ரி திட்டம். சாகர் மைத்ரி அதோட ஃப்ரெண்ட்ஷிப்னு நினைக்காதீங்க. இது ஒரு தரமான கடல் அறிவியல், அதாவது ஓஷன் சயின்ஸ் ஆராய்ச்சி. டிஎன்பிசி எக்ஸாம்ல இது எதோடைய தொடர்புடையதுன்னு கேட்டா டக்குன்னு கடல் அறிவியல் அப்படின்னு டிக் பண்ணுங்க. இதுதான் உங்களுடைய சக்சஸ் கீ. சரி, இத பண்றது யாரு? நம்ம இந்திய கடற்படை மற்றும் டிஆர்டிஓட என்பிஓஎல் ஆய்வகம் தான் இத கூட்டா நடத்துறாங்க. இதுக்காகவே ஒரு ஸ்பெஷல் ஆராய்ச்சி கப்பல் இருக்கு. அதுதான் ஐஎன்எஸ் சாகர்த்வானி. இந்த கப்பல் இப்போ கொச்சியில இருந்து தன்னோட 5வது பயணத்தை மிஷன் 5 ஆரம்பிச்சிருக்கு. இது தனியா போகல பாஸ். ஓமன், மாலத்தீவுன்னு 8 இந்திய பெருங்கடல் நாடுகளோட சேர்ந்து கடலுக்கு அடியில இருக்கிற ரகசியங்களை இது ஆராய போகுது. இது நம்ம பிரதமரோட சாகர் பாலிசிக்கு கீழே வருது. அதாவது பிராந்தியத்தில் உள்ள அனைவருக்கும் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி. இந்த 8 நாடுகளை எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்? இதோ ஷார்ட்கட். மால்தீவ்ஸ், இந்தோனேஷியா, ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், தாய்லாந்து, ஓமன், மலேசியா, இந்தியா ஆர் மியான்மர். ஸோ இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எடுத்துக்கோங்க. மிஸ்டோமி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எம் வந்து மால்தீவ்ஸ், ஐ ஃபார் இந்தோனேஷியா, எஸ் ஃபார் ஸ்ரீலங்கா அண்ட் எஸ் ஃபார் சிங்கப்பூர், டி ஃபார் தாய்லாந்து, ஓ ஃபார் ஓமன், எம் ஃபார் மலேசியா அண்ட் ஐ ஃபார் இந்தியா. இந்த நாடுகளோட சேர்ந்து நம்ம சாகர்த்வானி கப்பல் ஆழ்கடல்ல இருக்கிற ஒளியியல் மாற்றங்களை ஆய்வு செய்ய போகுது. 1962ல ஐஎன்எஸ் கிருஷ்ணா போன அதே பாதையில இப்போ இந்த ஆராய்ச்சி நடக்குது. அடுத்து நம்ம பார்க்க போறது சாதாரண மக்களோட வாழ்க்கையை மாத்த போற ஒரு கேம் சேஞ்சர். அதுதான் டாப்ஸ் திட்டம். இதோட ரகசியம் என்னன்னு தெரியுமா? நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற டீ கடை அண்ணா, மூட்டை தூக்குற அண்ணன், தெருவோர வியாபாரிகள்னு இந்த ஒழுங்கற்ற துறையினர்களுக்கு, அதாவது அன்ஆர்கனைஸ் செக்டர், ஒரு நிச்சயமான ஓய்வூதியம் கிடைக்கிறது தான். இதோட முழு பேரு டோட்டலி அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஈஸியான ஷார்ட்கட் சொல்றேன். டாப்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் அஷ்யூர், அதாவது கண்டிப்பா பென்ஷன் உண்டுன்னு அர்த்தம். கடந்த ஜனவரி 2026ல இருந்து இது முழுமையா அமலுக்கு வந்துச்சு. இனிமே உழைக்கிற மக்களுக்கு வயசான காலத்துல வருமானத்துக்கு எந்த கவலையும் இருக்காது பாஸ். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. இந்த டாப்ஸ் எந்த மாடல்ல இயங்குது? இததான் எக்ஸாம்ல அடிக்கடி கேட்பாங்க. இது டிஃபைன் பெனிஃபிட் மாடல். அப்படின்னா என்ன? சிம்பிளா சொல்றேன். நீங்க வேலை முடிச்சு ரிட்டையர் ஆகும்போது உங்களுக்கு மாசம் இவ்வளவு தொகை பென்ஷனா வரும்னு கவர்மெண்ட் முன்னாடியே உறுதி செஞ்சிடும். பங்குச்சந்தை ஏறினாலும் இறங்கினாலும் உங்க காசுக்கு அரசாங்கம் கேரண்டி. ஆனா மத்த பென்ஷன் திட்டங்களை இருக்கிற கான்ட்ரிபியூஷன் முறை அப்படி கிடையாது. அதுல நீங்க கட்டுற பணம் மார்க்கெட்ல முதலீடு செய்யப்படும். அதனால அதுல ரிஸ்க் அதிகம். ஆனா நம்ம டாப்ஸ்ல அந்த ரிஸ்கே இல்லை. அதனால தான் இந்த டிஃபைன் பெனிஃபிட் முறை தான் சாதாரண மக்களுக்கு எப்பவுமே பெஸ்ட். கடைசியா ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஓய்வூதிய திட்டத்தை இந்தியாவுக்கே ஒரு முன்னோடியா நின்று விரிவுபடுத்திய மாநிலம் எதுன்னு பார்த்தா அது நம்ம தமிழ்நாடு தான். சமூக பாதுகாப்பு ஓய்வூதியத்தை கடைக்கோடி மனுஷங்களுக்கு கொண்டு போய் சேர்த்ததுல தமிழ்நாடு ஒரு பெரிய புரட்சியே செஞ்சிருக்கு. இதனால தொழிலாளர்கள் இப்போ ஒரு நிம்மதியான எதிர்காலத்தை எதிர்பார்க்கலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 5 பாயிண்ட்டும் 2026 மிக முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. அடுத்த வீடியோல அந்த சாவரின் ஏஐ பார்க் ரகசியத்தை உடைப்போம். அது வரைக்கும் படிங்க. See you on next video.